ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி. எஸ்டர்டே வந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். நெஸ்லே இந்தியா அவங்களுடைய மேகி நூடுல்ஸோட குவான்டிட்டியை கம்மி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 7% பிரைஸ் ஆனா அதே சேமா தான் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரா மெட்டீரியலோட காஸ்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் நாங்க சைஸை கம்மி பண்றோம், காஸ்ட இன்க்ரீஸ் பண்ணாம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது பேர் தான் ஸ்ட்ரிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியோல் டாடா ஸ்டெப் டவுன் ஆறாங்க சேர்மன் பொசிஷன்ல இருந்து வோல்டாஸ்ல. ஏர்லியரா, அதாவது ஜூன் ஏர்லியரா தான் நம்ம சொல்லி இருந்தோம் ட்ரெண்ட்ல இருந்து சேர்மன் போஸ்ட்ல இருந்து விலகிறான்னு சொல்லி. இப்ப வோல்டாஸ்ல சொல்லியிருக்காங்க அவங்களோட 72nd AGM மீட்டிங்ல. சோ அப்ப எதுல எல்லாம் இன்னும் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டாடா ட்ரஸ்ட்ல சேர்மனா இருக்காங்க. வோல்டாஸ் அண்ட் ட்ரெண்ட்ல இப்பதான் விலகி இருக்காங்க. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், டாடா ஸ்டீல், டைட்டன் கம்பெனி இது மூணுலயும் வைஸ் சேர்மனா இருக்காங்க நியோல் டாடா. இண்டிகோ KS பக்ஷின்றவங்கள நியூ HR ஹெட்டா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஜூலை 20ல இருந்து பதவி ஏற்பாங்கன்னு சொல்லப்படுது. 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு இருக்கு. ஆல்ரெடி இவங்க இண்டிகோல தான் 2006ல இருந்து 2013 வரைக்கும் வேலை பார்த்திருக்கிறதா சொல்றாங்க. இண்டிகோ. கொட்டக் மஹிந்திரா பேங்க் ரீட்டைல் பேங்கிங் பிசினஸ் ஆஃப் டாய்ஷி பேங்க வாங்குறாங்க. 282 crore. டாய்ஷி பேங்க் அவங்க ரீட்டைல் பேங்கிங் பிசினஸ் இந்தியால இருந்து எக்ஸிட் ஆறாங்க. கொட்டக் டாய்ஷி பேங்கோட ரீட்டைல் பேங்கிங், பிரைவேட் பேங்கிங், வெல்த் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் இந்தியால பார்க்க போறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா கொட்டக் மஹிந்திரா பேங்க் எவ்வளவு அக்வயர் பண்றாங்கன்னா 29,000 crore லோன்ஸ் அக்வயர் பண்றாங்க, 16,000 crore டெபாசிட் அக்வயர் பண்றாங்க, 1.5 lakh கஸ்டமர்ஸும் இவங்களுக்கு கிடைக்கிறாங்க, 1000 எம்ப்ளாயிஸும் இதுல இருப்பாங்க. ஸோ டாய்ஷி பேங்க் கார்பரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இந்தியால மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இது எப்ப முடிவு அடைவுன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2027ல தான் இந்த அக்விசிஷன் ஆஃப் ரீட்டைல் பேங்கிங் முடிவடையும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தரா அப்ரூவல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க கொட்டக் மஹிந்திரா பேங்க். இந்தியன் கவர்மெண்ட் ஜீரோ இம்போர்ட் டியூட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஏர்லியரா ஜூன் 30 எஸ்டர்டே தான் டெட்லைனா இருந்தது. இப்ப அது ஜூலை 15 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க 40 இம்பார்ட்டன்ட் பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ இதனால பிளாஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பேக்கேஜிங், டெக்ஸ்டைல், பார்மாசூட்டிக்கல்ஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல என்ன இம்பார்ட்டன்ட் கீ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மெத்தனால், அமோனியா, டொலியூன், ஸ்டெரின். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீ ப்ராடக்ட்ஸ். ஸோ இது டெம்பரவரியா டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் காப்பாத்துறதுக்காக, குளோபல் சப்ளை டிஸ்ட்ரப்ஷன்ல இருந்து காப்பாத்துறதுக்காக டெம்பரரி மெஷரா இதை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஜூலை 15 வரைக்கும். ஸோ இதனால எந்தெந்த கம்பெனினா நம்ம இன்னைக்கு வாஷ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆர்டி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவங்க தான் மெத்தனால் அண்ட் டொலியூனா இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ற கம்பெனி. அண்ட் தென் தீபக் நைட்ரேட், SRF, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், ஆஸ்ட்ரால், PVC இது எல்லாமே இன்னைக்கு நம்ம வாஷ் பண்ணணும். L&T டெக்னாலஜி சர்வீசஸ் லான்ச் பண்ணிருக்காங்க Ainphonics 4.0. இது ஒரு AI பவர் பிளாட்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா இன்ஜினியரிங் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ரெக்கார்ட்ஸை டிஜிட்டலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டாக்குமெண்ட் கொடுத்தா அதை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரா வரிசையா கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. CBI 2 ஃபார்மர் பேங்க் அபிஷியல்ஸை அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டே ஜூன் 30 இந்த நியூஸ் வந்திருக்கு. பட் ஆக்சுவலா எப்ப அரெஸ்ட் பண்ணாங்கன்னு டேட் சொல்லல. 504 crore ஃபண்ட் டைவர்ஷன் கேஸ் இருந்ததுல, சோ அதுக்காக தான் பண்ணிருக்காங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட ஃபார்மர் ஏரியா ஹெட் அண்ட் AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஃபார்மர் பிரான்ச் மேனேஜரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல 8 ஹரியானா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸோட ஃபண்ட்ஸ் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டதா சொல்லப்பட்டிருந்தது. KPIT டெக்னாலஜிஸ் அவங்களோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 27 பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வீக்கரா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ 1% வரைக்கும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. EBITDA அண்ட் மார்ஜினும் டிக்ளைன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்ல நாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் தென் Q4ல ஸ்ட்ராங் சீக்வென்ஷியல் growth இருக்குன்னு சொல்லியிருக்காங்க KPIT டெக்னாலஜிஸ். Cupid அவங்களோட Q1 ரிசல்ட்ல ரெவென்யூ மோர் தென் 150 crore எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. கம்பெனி நல்லா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க.
அவங்களோட மீடியம் டேர்ம் ரெவன்யூ கைடன்ஸையும் 500 crore-லேருந்து 600 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ்க்கு. ஏன்னா இந்தியாவா இருக்கட்டும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டா இருக்கட்டும் ரெண்டுத்துலேருந்து எங்களுக்கு growth opportunities நிறைய கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க Cupid. ராணி மெட்ராஸ் அக்வயர் பண்றாங்க ஃபிரிக்ஷன் மெட்டீரியல்ஸ் பிசினஸ் ஹிந்துஸ்தான் காம்போசிட்ஸ் கிட்ட இருந்து 370 crore-க்கு அக்வசிஷன் பண்றாங்க. இது பிரேக் லைனிங் அண்ட் ஃபிரிக்ஷன் மெட்டீரியல் பிசினஸ் அவங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இது அக்வசிஷன் பண்றதுனால ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ராணி மெட்ராஸ். HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு GST டிமாண்ட் நோட்டீஸ் கிடைச்சிருக்கு. தானே கமிஷனர்ல இருந்து GST டியூஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டிஸ் எல்லாம் சேர்த்து 132.7 crore GST டிமாண்ட் நோட்டீஸ் கிடைச்சிருக்கு. Para Defense and Space Technologies Intellectual Property License Agreement sign பண்ணியிருக்காங்க with Tandem Defense LLC. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்சிடரி ஆஃப் அட்டானமஸ் பவர் கார்பரேஷன் பவரஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு US பேஸ்டு கம்பெனி. ஸோ இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லைசன்ஸ் அக்ரிமெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட டெக்னாலஜி இல்லை டிசைன் ஆர் கிரியேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சைன் போடுறது தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லைசன்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா கார்டியன் 1 இன்டர்செப்டார் டெக்னாலஜி. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க பேரா டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி. அதுக்கான அக்ரிமெண்ட் தான் இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் ப்ராஜெக்ட் phase 2 லான்ச் பண்ணியிருக்காங்க பிரஸ்டீஜ் ஃபாரஸ்ட் ஹில்ஸ் மும்பையில். ஸோ பிரஸ்டீஜ் சிட்டி டவுன்ஷிப்போட ஒரு பார்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா அவங்களுக்கு ரெவன்யூ எவ்வளோ கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்கன்னா 2200 crore. Zaggle Prepaid Solution 5-year agreement போட்டிருக்காங்க with APAC Financial Services. இது ஒரு NBFC. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலமா Zaggle இவங்களுக்கு என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அதாவது இந்த NBFCயோட பிசினஸ் ஆப்ரேஷனை ஆட்டோமேஷன் பண்றதுக்காகவும் மேனேஜ் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க Zaggle Prepaid. Hexaware Technology நியூ AI ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் Tensai ஃபார் ரீசனிங் ஆப்ஸ்னா திங்கிங் அண்ட் அனலைசிங் ஃபார் த ஆப்ரேஷன். ஸோ அதுக்கான ஒரு இதாக தான் Tensai லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு நியூ AI ப்ராடக்டா. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் IT சிஸ்டத்தை மோர் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் சஜஷன் எல்லாம் கொடுக்கறது எல்லாமே டிசிஷன் அதுவே எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க Hexaware Technology. ஸோ இதுதான் எஸ்டர்டே வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஸோ இதுக்கு மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.